பனானா கேக் பண்ணலாமா? இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லது. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுங்க, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க, 2 முட்டை, அரை கப் கோதுமை மாவு, அரை டீஸ்பூனுக்கும் குறைவா பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது வாசனைக்காக. கூடவே அரை கப் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை, 2 பழுத்த வாழைப்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் கோதுமை மாவு, அரை கப் சர்க்கரை, அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த மிக்ஸி ஜாரில் 2 நிமிஷம் போல் ஊட்டினீங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கிடைக்கும். அதை எடுத்து 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா கீ விட்டுக்கோங்க. ஒரு சின்ன ரவுண்டுக்கு ஊற்றிட்டு 1 நிமிஷம் போல் வெயிட் பண்ணிங்கன்னா நமக்கு டேஸ்டான பனானா கேக் ரெடி ஆயிடும். இது திருப்பி போடும்போது திருப்பி போட முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் 1 நிமிஷம் போல் வெயிட் பண்ணி திருப்பி போட்டிங்கன்னா அழகாகவே திருப்புறதுக்கு வரும். பயப்படாமல் திருப்பி போடுங்க. நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். தேவைப்படுறவங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் அது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. தனு, பனானா கேக் எப்படி இருக்குது? చాలా బాగుంది.